friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு நம்ம mosquito repellent spray வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு கொசுனால நிறைய பிரச்சனை இருக்கு. சோ இந்த ஸ்ப்ரே வந்துட்டு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்ல இருக்கிற மூணே ingredients வச்சு தான் நம்ம இத செய்ய போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. கூடவே bell icon-ஐயும் click பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு immediate-ஆ reach ஆகும். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் என்னன்னு சொல்லிடுங்க. நான் இதுக்கு வந்துட்டு 5 பல் பூண்டு எடுத்துர்க்கேன். கிராம்பு 5 எடுத்துர்க்கேன். புதினா இலை வந்துட்டு ஒரு 4 இலை எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த பூண்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இடிச்சிக்கலாம். ஈவன் நீங்க வந்துட்டு இத தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டும் crush பண்ணி நீங்க போட்டுக்கலாம். நான் வந்துட்டு அப்படியே crush பண்ணி போட்டுக்கறேன். நீங்க குட்டி குட்டியா கட் பண்ணி crush பண்ணி போடிங்கனா உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில் ரீயூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாஷ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, நான் இந்த மாதிரி இத வந்துட்டு நசுக்கி இதல போட்டுட்டேன். இத வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்குள்ள போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிராம்பு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு தட்டு தட்டிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தட்டியாச்சு. அதையும் இந்த பாட்டில்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட புதினா இலை 4 அப்படியே நான் இந்த பாட்டில்ல போட்டுறேன். அவ்வளவுதாங்க. இதுல நம்ம இப்போ 200 ml தண்ணி ஊத்திக்கலாம். ஓகே, தண்ணி ஊத்தி நல்லா ஷேக் பண்ணியாச்சு. ஓகே, நல்லா ஷேக் பண்ணிட்டு நம்ம இத யூஸ் பண்ண வேண்டியதுதான். இது வந்துட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா அந்த ஸ்மெல் வந்துட்டு தண்ணில வரும். 1 hour கழிச்சு நீங்க இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரே பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல எங்கெல்லாம் கொசு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஏரியால எல்லாம் அடிச்சுக்கோங்க. மூலை முடுக்கு, அப்புறம் ஜன்னல்ல, அதுக்கு அப்புறம் கதவு ஓரத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. இந்த ஸ்மெல் வந்துட்டு மூணுமே வந்துட்டு கொசுவுக்கு பிடிக்காத ஸ்மெல். சோ கண்டிப்பா அது வந்துட்டு வரவே வராது. உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்காது கொசுனால. ஓகேங்க, இத ட்ரை பண்ணி பாருங்க. இது ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல டிப்ஸோட நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். பை பை.